my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாகிஸ்தானின் மிக பிரபல கிரிக்கெட்டர் ஜோயிப் மாலிக் அவர்களை பத்தி பார்க்க போறோம். யார் இந்த ஜோயிப் மாலிக்? இவர் ஏன் விவாகரத்து செய்தார்? இது எத்தனையாவது முறை என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, பாகிஸ்தானின் மிக இளம் வயதில், அதாவது 17 வயதில் ஒன்டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அரங்கில் காலடி வைத்தவர் தான் ஜோயிப் மாலிக். இவர் பல உலக சாதனைகளுக்கு சொந்தக்காரர். 1999ஆம் ஆண்டு தனது 17வது வயதில் கிரிக்கெட் உலகில் அடியெடுத்து வைத்தார். அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக முதல் ஆட்டம். நிறைய ஆட்டங்கள் விளையாடி பல சாதனைகளை பெற்றிருக்கிறார். நல்ல பேட்ஸ்மேன், நின்று ஆடக்கூடியவர், பவுண்டரி விளாசக்கூடியவர். அப்படிப்பட்டவர் 2019ஆம் ஆண்டு கடைசியாக இந்தியாவுடனான போட்டியிலே ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார் 2019. இதே மாதிரி டெஸ்ட் போட்டியிலையும் 2001 இவர் பங்களாதேஷுக்கு எதிராக விளையாட ஆரம்பிச்சவர் 2015 இங்கிலாந்தோட லாஸ்ட் மேட்ச்ல விளையாடி ரிட்டையர்ட் ஆயிட்டார். ஆனா இவருடைய சாதனை கிரிக்கெட்ல உலக சாதனை. ஆனா அவருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அவர் ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அது என்ன சாதனை பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்வது. இவர் ஒரு திருமணம் செய்வதில் கெட்டிக்காரர். திருமணம் என்பது 1000 காலத்து பயன் என்று சொல்வார்கள். இவர் எல்லாத்தையும் மீறி 1, 2, 3 திருமணங்களை செய்து வாழ்க்கையிலே செட்டில் ஆகக்கூடியவர். முதல் கல்யாணம், அதாவது முதல் திருமணம் இவருக்கு 2002ஆம் ஆண்டு ஆயிஷா சித்திக் உடனாக நடந்தது. இவங்கள கூட சுமார் 8 வருடம் தான் குடும்ப உறவுல இருந்தார். இவருடைய முதல் மனைவியின் பெயர் ஆயிஷா சித்திக். இவங்களோட 2010 வரை இவர் குடும்ப வாழ்க்கையில நீடிச்சிருந்தார். அதாவது 8 வருட வாழ்க்கை தான் இந்த ஆயிஷா சித்திக்கோட திருமண வாழ்க்கை. தொலைபேசியிலே விவாகரத்து நடந்து முடிந்தது. 3 முறை இஸ்லாமிய முறைப்படி 3 முறை தலாக் சொல்லி இந்த திருமணத்தை விவாகரத்து செய்தார் ஜோயிப் மாலிக். அடுத்தது இரண்டாவது திருமணம். இரண்டாவது திருமணம் மிகப்பெரிய அளவில் நடந்தது. அதாவது இந்தியன் டென்னிஸ் சூப்பர் ஸ்டார் சானியா மிர்சாவுடன் நடந்த திருமணம் உலகமே கொண்டாடியது. ஜோயிப் மாலிக்குடனான திருமணத்தை சானியா மிர்சா மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். ஏனென்றால் அன்றைய உலக பிரசித்தி பெற்ற டென்னிஸ் சூப்பர் ஸ்டார் சானியா மிர்சா. இந்த திருமணம் நல்ல முறையில் நடந்தது. நன்றாக வாழ்ந்தார்கள். 2 பேரும் உலக கோடீஸ்வரர்கள். சிறிது காலம் ஜோயிப் மாலிக்கை விட்டு துபாயில் போய் செட்டில் ஆனார் சானியா மிர்சா. இந்த இடைப்பட்ட வேளையில தான் இந்த ஜோயிப் மாலிக்கு ஒரு நடிகையின் மேல் ஒரு ஈர்ப்பு வந்தது. சானியா மிர்சாவும் மிக அழகானவர், அமைதியானவர். ஆனால் அதையும் மீறி, குடும்ப உறவை மீறி ஒரு நடிகை ஜைனா ஜாவத்துடன் ஒரு நடிகை, இவங்களோட ஒரு என்ன வந்துச்சு, சானியா மிர்சாவை விவாகரத்து பண்ணாமலே இவங்கள கூட ஒரு உறவில் இருந்தார்
இந்த கிரிக்கெட் வீரர் சோயப் மாலிக். பிரச்சனை வெளி உலகத்துக்கு தெரியுது. ஓகே, இந்த முதல் திருமணம் ஆந்திராவில் நடந்துச்சு. இந்த முதல் திருமண பண்ண ஒய்ஃப் ஒரு ரசிகை, கிரிக்கெட் ரசிகை என்று சொல்லுவார்கள். சானியா மிர்சா அப்படி கிடையாது, ஒரு டென்னிஸ் சூப்பர் ஸ்டார், விளையாட்டு வீராங்கனை. சோயப் மாலிக்கும் ஒரு விளையாட்டு வீரர் தான். கிரிக்கெட்ல உலகமே போற்றும் விதமாக உலக சாதனை நடத்திய ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயப் மாலிக். இப்போ இந்த ரெண்டாவது திருமணத்தை விவாகரத்து பண்றதுக்கு முன்னாடியே மூன்றாவது திருமணத்தை நடத்தி சோசியல் மீடியால போஸ்டும் பண்ணிட்டார். இதுக்கு அப்புறம் தான் சானியா மிர்சா குலாப் பண்ணாரு, குலாப் செய்தாங்க. குலாப் என்பது இஸ்லாமிய முறைப்படி தொலைபேசியில் மனைவி தன்னிச்சையாக கணவனை விவாகரத்து செய்யும் முறைதான் குலா. அந்த குலா முறைப்படிதான் சோயப் மாலிக்க சானியா மிர்சா விவாகரத்து செய்தார். அப்போ 2024 ரெண்டாவது திருமணமும் முடிஞ்சிச்சு. சுமார் 14 வருட காலம். முதல் திருமணம் 8 வருடம், இரண்டாவது திருமணம் 14 வருடம். ஆக இப்படித்தான் இந்த சோயப் மாலிக்கோட திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்தது. இனி அவருக்குத்தான் தெரியும் 4வது திருமணம் நடைபெறுமா இல்லையா, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகவே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.